சரக்கடி காசுல இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமானதுன்னு பார்க்கலாம். முத்து வந்து குடிச்சிட்டு வந்திருப்பாரு. அப்போ அவங்க அம்மாட்ட கலாட்டா பண்ணியிருப்பாரு. ஏன்டி இவன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானா, இவ்வளோ நாளாக கொஞ்ச நாள் நல்லா இருந்தால் இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லுவார். இங்கே வாம்மா, நீ என்னோட தெய்வம்மா, நீ இவ்வளோ நாளாக உன்னை பற்றி தெரியாமல் நான் இருந்துட்டேன், நீ அப்பா சொல்ல பேச நீ மீறினதே இல்லை, ஆனால் இவள் பாரு இவ எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு முத்துவை குத்தி காட்டினே இருப்பாங்க. அப்போ தான் முத்து வந்து சொல்லுவார், இங்கே உட்காருமா, உட்காந்து வச்சுட்டு அவங்க மேலெலாம் சாஞ்சு விளையாடிட்டு இருப்பார். உடனே அவங்க அப்பாவும் வந்துடுவார். ஏன்டா இப்படி பண்ணுற, மறுபடியும் குடிச்சிட்டு வர, இவ்வளோ நாளாக நல்லா தானே இருந்தேன், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா, நல்லா கேளுங்க, இவன் எப்பவுமே இப்படி தான், எப்பயாவது குடிச்சிட்டு வருவான், ஆனால் அமைதியாக போய் படுத்துருவான், ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, ரொம்ப ஓவராக பண்ணுறான், என் கையை பிடிச்சி இழுத்துனே இருக்கான், என்னமோ கோடுலாம் வரைஞ்சி வச்சிருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், கோடுலாம் வரைஞ்சி வச்சிருக்கான், அம்மா நீ இதை தாண்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தாண்டாமல் அப்படியே இருப்பாங்க. அப்பா நீ வந்து அம்மாவை கோட்டை தாண்ட வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்டா இதெல்லாம் பண்ணின்னு இருக்க, அமைதியாகவே இருக்க மாட்டியா, இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தேன், ஏன் மறுபடியும் இதே மாதிரி பண்ணுறேன், உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்பாரு. இல்லை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவன் நான் சொல்கிறதே கேட்க மாட்டேன்றான், இப்போ நீ அம்மா சொல்கிறத நீ சொல்கிறத மட்டும் தான் கேட்பாங்க, வேறு யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க, ஒரே வாடி சொல்லு, கோட்டை தாண்ட வேணான்னு சொல்லுப்பா, நீங்கள் சொல்லுப்பான்னு சொல்லுவாங்க. ஏன்டா இப்படி மறுபடியும் வீடு குடிச்சு கத்தின்னு இருக்கா, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, இப்போ எல்லாரும் ஏந்திர போகிறாங்க, மரியாதை போய் சாப்பிட்டு போய் தூங்குன்னு சொல்லுவார். ஆனால் அவர் கேட்கவே மாட்டார். அம்மா நீ கோட்டை தாண்டுமான்னு சொல்லிகிட்டே இருப்பார்.